ஐயா, இன்றைக்கு என்ன இலக்கணம் சொல்லப் போகிறீர்கள்? குற்றியலிகரம் என்று ஒன்றை கேள்விப்பட்டேன். அதை தாங்கள் விளக்க முடியுமா என்று. குற்றியல் இகரம் என்பது குறுகி ஒலிக்கும் இ என்னும் உயிரெழுத்து. குற்றியல் உகரத்தை பற்றி படித்திருப்பீர்கள். குற்றியல் உகரம் குற்றியல் இகரமாக மாறும். இந்த நூற்பாவை சொன்னால் உங்களுக்கு புரியும். யகரம் வர குறள் ஊ திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய. இதுதான் அதற்குரிய நூற்பா. அதாவது குற்றியல் உகரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இறுதி குற்றியல் உகரம் ஒலிக்குதில்ல, குறுகி ஒலிக்கிற உகரம். அதற்கு முன்னாடி யகரம்னா ஏ மட்டுமல்ல, உயிர்மை. அந்த வகை எல்லாமே சொல்லில் அமைந்திருப்போய் எது வந்தாலும் அது இகரமாக மாறி ஒலிக்கும். அதுவும் குறுகி ஒலிக்கும் என்பதனால் அது குற்றியல் இகரம் எனப்படும். அதுலேயே இன்னொரு இலக்கணம் அசைச்சொல் மியா. அது முடிஞ்சிடுது, ரொம்ப ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. மியா என்று சொல்லுவது ஒரு அசைச்சொல். அது எப்போ வரும்னா கேள்மியா சென்மியா என்றெல்லாம் அந்த காலத்தில் சொன்னார். கேள்மியா என்றால் கேள்னு அர்த்தம், சென்மியா என்றால் செல்னு அர்த்தம். அதை புணர்ச்சி விதியோடு கேள்மியா சென்மியான்னு, மியாவுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால் அந்த அசைச்சொல் மியாவில் வர்றத அந்த இடையில் இருக்கிற இகரமும் குற்றியல் இகரம் என்று சொன்னார்கள். இதை தவிர அதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. கேட்டதற்கு நன்றி அம்மா. வணக்கம். ஆசான் செந்தமிழ்ச்செழியன்.